நிறைய மார்க் வாங்குற குழந்தைகளுக்கும் மார்க் வாங்குறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் மேலே தப்பு இல்லை. They have the same brain, identical brain, but they differ in one important factor which is called discipline. Number one status அப்படின்னு ஒன்று உண்டுங்க. வேர்ல்டு நம்பர் 1, செஸ்ஸில் நம்பர் 1, கிரிக்கெட்டில் நம்பர் 1, ஸ்விம்மிங்கில் நம்பர் 1, ஒலிம்பிக்கில் நம்பர் 1. அந்த நம்பர் 1 ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த நம்பர் 1 ஸ்டேட்டஸை யாராலையுமே அடைய முடியும். ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தை தான் டிசிப்ளின், ஒழுக்கம். என்னுடைய பல வீடியோக்கள் இதை பற்றி நான் பேசிட்டு வரேன். டிசிப்ளின், டிசிப்ளின் அண்ட் டிசிப்ளின். நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கல்வித்துறையில் இருக்கோம். சராசரி ஒரு வருஷத்துக்கு 2000 மாணவர்களை சந்தித்தோம் என்றால் 40 ஆண்டுகளில் 80,000 மாணவர்களை சந்திச்சிட்டோம். இன்றைக்கும் பசுமையாக எங்களுக்கு மனசில் நினைவு இருக்கிறது. இந்த ஸ்டூடெண்ட்டு எப்படி படித்தார், இப்போ எங்கே இருக்கார். நிறைய மார்க் வாங்குகிற குழந்தைகளுக்கும் மார்க் வாங்குறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் மேலே தப்பு இல்லை. They have the same brain, identical brain, but they differ in one important factor which is called discipline. 2 டிசிப்ளின்ங்க. மென்டல் டிசிப்ளின், ஃபிசிக்கல் டிசிப்ளின். மென்டல் டிசிப்ளின்னா ஃபோக்கஸ், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது. ஃபிசிக்கல் டிசிப்ளின்னா இப்படி தான் செய்யணும், இங்கே தான் உட்காரணும், இப்படி தான் எழுதணும், இப்படி தான் படிக்கணும். இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சினாலே போகிறோங்க, எக்கச்சக்கமான பணம் செலவழித்து கோச்சிங்க்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஒரு பேசேஜ் படிக்கிறேன். ஆஃப்டர் ஐ won, I sat in the locker room in Melbourne. I wanted one thing, to taste a chocolate. I had not tasted it since the summer of 2010. Miljan brought me one candy bar. I broke off one square, one tiny square, and popped it in my mouth, let it melt in my tongue. That was all I would allow myself. And that is what it means to be world number 1. இது சொன்னது யாருன்னா நோவக் ஜோக்கோவிக் ஃபோட்டோ போட்டிருக்க மேலே. எப்போ சொல்கிறாரு? 2012 ஆஸ்திரேலியன் ஓப்பன் என்ற டென்னிஸ் மேட்ச்சில் நாடல் அவர்களை வின் பண்ணுறாரு. இட் இஸ் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் டென்னிஸ் மேட்சஸ், 5 ஹவர்ஸ்க்கு மேலே போகுது. இல்லை தமிழாக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஆசைப்பட்டேன், அதை நான் 2010 வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரே ஒரு பிட் ஆஃப் சாக்லேட் சாப்பிடணும்னுட்டு. அந்த மேட்ச் வின் பண்ண உடனே நான் லாக்கர் ரூமில் இருந்தேன். என் மனைவிகிட்ட சொன்னேன், அவங்க ஒரு சாக்லேட் வாங்கிட்டு கொடுத்தாங்க. அதை பிட்டை உடைச்சேன், ஒரு சின்ன பிட் எடுத்து நாக்கில் போட்டேன், அப்படியே மெல்ட் ஆகி உள்ளே போச்சு. 2 வருஷம் நான் வெயிட் பண்ணேன். இப்படி உழைச்சதுனால தான் இன்றைக்கி நான் ஆஸ்திரேலியன் ஓப்பனை வின் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வித்தவுட் டிசிப்ளின் யூ கேன் டூ நத்திங். வித்தவுட் டிசிப்ளின் யூ கேன் டூ நத்திங். என்னுடைய பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் டிசிப்ளினை பற்றி. கோ பேக் அண்ட் லுக் அட் தீஸ் வீடியோஸ். இஃப் யூ ஆர் நாட் டிசிப்ளின், யூ மைட் ஆஸ் வெல் ஸ்டாப் கோயிங் டு ஸ்கூல். நீ டிசிப்ளின் இல்லைன்னா தயவுசெய்து ஸ்கூலுக்கு போகாதீங்க. உங்களுக்கு டிசிப்ளின் இல்லைன்னா செஸ் விளையாடாதீங்க, டிசிப்ளினை கிரிக்கெட் விளையாடாதீங்க. என்ன செஸ்ஸோ கிரிக்கெட்டோ படிப்போ மேலே வரணும். அப்போனா டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா ப்ளீஸ் ஷேர் இட். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். படிப்பு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ. We will try to cover it in the next episode. See you in the next episode.